லைட், என்லைட்டன்மெண்ட், இவை மூன்றுமே ஒன்றுதான். லைட் என்றால் வெளிச்சம், என்லைட் என்றால் வெளிச்சத்தை தரு அல்லது கொடு. என்லைட்டன்மெண்ட் என்பது ஞானம். இருளில் இருந்து நீங்கி வெளிச்சம் பெற்ற நிலைதான் என்லைட்டன்மெண்ட். ஞானிகளை அப்படித்தான் குறிப்பார்கள். அப்படி ஞானம் பெற்றவரில் ஒருவர்தான் கௌதம புத்தர். நூற்றுக்கணக்கான புத்தர்கள் இருக்கிறார்கள். இதில் சிறப்பு கௌதம புத்தர் பற்றிதான். அவர் ஞானம் அடைந்த பிறகு 4 உண்மைகளை தன்னுடைய சீடர்களுக்கும் பரப்புரையை போகும் வழியெல்லாம் மக்களை சந்தித்து அவர் சொன்னார். 4 உண்மைகள். அந்த 4 உண்மைகள் என்ன என்றால், முதலில் மரணம். மரணம் என்பது கண்டிப்பாக ஒவ்வொரு உயிரினத்திற்கும் நடக்கும் மரணம். நோய். நோய் என்றால் வியாதி, உடலில் ஏற்படக்கூடிய சுபகீனங்கள் அல்ல, அசௌகரியங்கள். நோய். 3வது துன்பங்கள். இந்த துன்பங்கள் உடலிலும் வரலாம், மனதிலும் வரலாம். துன்பம். அடுத்தவாறு பசி. எல்லா உயிரினங்களுக்கும் எப்படி மரணம் உள்ளதோ அதுபோலவே பசியும் உண்டு, இருக்கும். இதைத்தான் கௌதம புத்தர் ஞானம் அடைந்த பிறகு தன்னுடைய சீடர்களுக்கும் உலக மக்களுக்கும் பொதுவாக அவர் சொன்னது. அன்றாடம் நாம் மரணத்தை செய்தி வாயிலாக தெரிந்து கொள்கிறோம். உதாரணமாக, இந்த ஹமாஸ் அங்கே இருக்கக்கூடியவர்கள் 300க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துவிட்டார்கள். பாலஸ்தீனம் அங்கேதான். ஏன் அவர்கள் இறந்தார்கள்? ஏனென்றால் போர். அவர்களை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கொண்டு ஆட்களை தாக்கி விரட்டி ஓடவிட்டு துப்பாக்கியால் வெடிகுண்டால் கொன்றார்கள். இதுபோல உக்ரைன் ரஷ்யா போர், அன்றாடம் செத்து மடிகின்றனர். இந்த மரணம் கண்டிப்பாக நடந்தே தீரும். இருந்தாலும் அதை தள்ளி போட முடியும். உதாரணமாக,
காய்ச்சல் வருகிறது, ஜன்னி வருகிறது, உடலில் ஜன்னி பிறக்கிறது. அதாவது அதிகமான வெப்பமோ அல்லது அதிகமான குளிர்ச்சியோ வரும்பொழுது அதை நாம் விட்டுவிட்டால் மரணத்தில் சென்று முடியும். அதை தவிர்ப்பதற்கு, இந்த மரணத்தை தள்ளி போடுவதற்குத்தான் மருந்து, மாத்திரைகள் எல்லாமே. அங்கே ஒரு மருத்துவர் இருக்கிறார். நம் உடலுக்குள்ளும் மருத்துவம் இருக்கிறது. இருந்தாலும் இந்த நோய் என்று வரும்பொழுது அதை நாம் சரி செய்ய முடியும். ஆதி காலத்தில் மூலிகைகளை பயன்படுத்தி நோயை கட்டுப்படுத்தினார்கள். பூரண குணமடைய நோயிலிருந்து விடுபட்டார்கள். இன்று மருத்துவர்கள் மருந்துகளை கொடுக்கிறார்கள், இன்ஜெக்ஷனை போடுகிறார்கள். சுவாசத்தில் பிரச்சனை இருந்தால் செயற்கை சுவாசம் தருகிறார்கள். இப்படியாக நோயிலிருந்து காப்பாற்றினாலும் மரணம் என்றாவது ஒரு நாள் வந்து சேரும் என்பதுதான் அந்த உண்மை. துன்பங்கள், பொதுவாக அந்த துன்பத்திற்கு காரணமே ஆசை. ஆசை என்ற எண்ணம்தான் நமக்கு துன்பத்தை தருகிறது. ஆசையை வென்றவன் ஞானி. ஏனென்றால் அவனுக்கு ஆசை இல்லை. வீடு வாங்க வேண்டும், பணம் சேர்க்க வேண்டும், அதிக நிலத்தை வாங்க வேண்டும் என்பதுதான். இந்த ஆசை, பேராசை, கிரீடி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இந்த டிசையர் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் மிசரிஸ் என்றுதான் கௌதம புத்தர் சொன்னார். பசி 3 வேளையும் நமக்கு வருகிறது. எதையாவது சாப்பிட வேண்டும் என்று சாப்பிடுகிறோம். அதனால்தான் அன்னதானத்தை ராமலிங்க அடிகளார் எல்லோருக்கும் பசித்தவர்களுக்கெல்லாம் உணவு, ஜாதி மதம் பேதம் என்று இல்லாமல் எல்லோருக்கும், எந்த மொழி பேசுபவராக இருந்தாலும் எந்த மதத்தினராக இருந்தாலும் பசித்தவர்களுக்கு உணவு கொடு, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று இந்த வசனத்தை தான் அவர் சொல்லுவார். எனவே பசியை நம்மால் போக்க முடியும். பசியிலிருந்து நாம் விடுபட முடியும். இந்த 4 உண்மைகளையும் நாம் தெரிந்து கொண்டால் மரணத்தை தள்ளிவிடலாம், நோயிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளலாம், பசியிலிருந்தும் விடுபடலாம், துன்பத்தை வராமல் பாதுகாக்கலாம். இதுதான் புத்தரின் போதனைகள். இது எல்லோருக்கும் பொருத்தமாகவே இருக்கும். இந்த உண்மையை தெரிந்து கொண்டு அதன்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றினால் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மரணத்தை கூட மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள முடியும். அதுவே இந்த பதிவின் நோக்கம்.